விலையேறப்பெற்ற கர்த்தருடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 49வது வசனம் இப்படி சொல்லுகிறது: வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் நம்முடைய தேவனால் மகிமையான காரியங்களை செய்ய முடியும். நாம் ஆராதிக்கிற தேவன் பெரிய கூட்டத்திற்கு மட்டுமல்ல, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் தேவனால் அற்புதங்களையும் மகிமையானவைகளையும் செய்ய முடியும். இன்றைக்கு கால வேளையில் நாம் எதை தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், சகரியாவின் வாழ்க்கையில் தேவன் 3 முக்கியமான மகிமையான அனுபவங்களை தந்தார். அந்த அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் கிடைக்க நாமும் பிரயாசப்படுவோம், விரும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. முதலாவது, தேவன் சகரியாவின் வாழ்க்கையிலே என்ன மகிமையான காரியத்தை செய்தார்? சகரியாவுக்கு தேவன் செய்த முதல் மகிமையான காரியம் இப்படி சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறைப்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில் ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். கவனியுங்கள், தேவ சந்நிதியில் ஊழியம் செய்வது ஆசாரியர்களுக்கு தேவன் ஏற்படுத்தின ஒன்று. ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் வேலை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய நியமம். தட் இஸ் an usual. அது ஒரு வழக்கமான ஒன்று. வழக்கமான வேலையை இந்த ஆசாரியன் செய்து கொண்டிருக்கும் போது வழக்கத்திற்கு மாறாய் அங்கே ஒரு மாற்றம் உண்டாகிறது. 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது: தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்தில் அவனுக்கு தரிசனமாக தோன்றினான். கவனியுங்கள், வழக்கமாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு வேளையிலே ஒரு தெய்வீக குறுக்கீடு உண்டானது. என்னுடைய வாழ்க்கையிலும் நாம் செய்கிற வழக்கமான வேலையில், உங்களுடைய ஆஃபீஸில், உங்களுடைய காலேஜில், உங்களுடைய ஸ்கூல்ஸில், உங்கள் வியாபார ஸ்தலத்தில் நீங்கள் வழக்கமாய் உங்கள் வேலையை தேவனுக்கு பயந்து உண்மையும் உத்தமமோடு செய்யும்போது தேவனுடைய இன்டர்வென்ஷன், ஒரு டிவைன் இன்டர்வென்ஷன் உண்டாக கூடும் என்று நான் சொல்லுகிறேன். முதலாவது மகிமையான காரியம் என்ன தெரியுமா? வழக்கமான சூழ்நிலையில் வழக்கத்திற்கு மாறாக தேவனுடைய குறுக்கீடு அங்கே உண்டாகிறது. மோசே என்கிற ஒரு பக்தன் இருந்தான். அவன் 40 வருடம் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற மோசேக்கு வழக்கமாய் போகிற இடத்திலே வழக்கத்திற்கு மாறாய் பரலோக தேவன் அவனை சந்தித்தார். அவனை சந்தித்து அவனோடு கூட பேசுகிறார். என் ஜனங்களை விடுதலையாக்க நீ வா மோசே என்று சொல்லி அவனை அழைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் வழக்கமாய் செய்கிற காரியங்களில் வழக்கத்திற்கு மாறாக தெய்வீக குறுக்கீடு உண்டாக தேவன் கிருபை செய்வாராக. மந்தை மேய்ப்பர்களை பற்றி வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார். மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருப்பது அது அவர்களுடைய வேலை, அவர்களுடைய கடமை, அவர்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை அவர்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிற வேளையிலே வசனம் சொல்லுகிறது, அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். முதல் மகிமையான காரியத்தை சொல்லுகிறேன். உங்கள் வேலை ஸ்தலத்தில், என்னுடைய வேலை ஸ்தலத்தில், நம்முடைய வியாபார ஸ்தலத்தில், நம்முடைய ஊழிய ஸ்தலத்தில் வழக்கத்திற்கு மாறாக தெய்வீக குறுக்கீடு உண்டாக வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். அவன் வந்து சொல்லுகிறான், உங்களுக்கு நற்செய்தியை நான் சொல்ல வந்திருக்கிறேன். தேவன் இங்கே மனுஷனாக பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர்கள் என்ன பதில் செய்தார்கள் தெரியுமா? உடனே அந்த பிள்ளையை பார்க்க அவர்கள் தீவிரமாய் போனார்கள். வழக்கமான வேலையில் வழக்கத்திற்கு மாறாக தெய்வீக
குறுக்கீடு உண்டாகும் போது உங்களுடைய பதில் என்ன? சகரியாவுக்கு தேவதூதன் தோன்றி சொல்லுகிறான், உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட்டது, உன்னுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டது, உனக்கு ஒரு குமாரன் உண்டாகும் என்று சொல்லும்போது சகரியா தேவ வார்த்தையை நம்பவில்லை. தேவனுக்கு விரோதமாய் தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டான், அவிசுவாசித்தான். ஆனால் தேவன் அவனை கொஞ்ச நாள் அமைதியாக்கி தன்னுடைய காரியத்தை தீவிரமாய் நிறைவேற்றினார். மோசேயை தேவன் அழைத்தார். மோசே சாக்கு போக்கு சொன்னான். மந்தை மேய்ப்பர்களை பாருங்கள், மந்தை மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை உடனே அறிந்து கொள்ள அவர்கள் தீவிரமாய் போனார்கள். அடுத்து இன்னொரு வசனம் நான் சொல்ல விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 2, 5, 7 வசனங்களில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. மீன் பிடிக்கிறவர்கள் தங்கள் படவுகளை விட்டு இறங்கி தங்கள் வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். மீன் பிடிக்கிறவருடைய வேலை என்ன? இரவு மீன் பிடித்துட்டு வந்து காலையில் வலைகளை அலசுவது. வழக்கமான வேலையிலே தேவகுமாரன் அங்கே தோன்றி சொல்லுகிறார், இரவு முழுவதும் நீ பிரயாசப்பட்டாய், ஒன்றும் அகப்படவில்லை, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போ, வலையை போடு அப்படின்னு சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் தெரியுமா? தேவனே, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன் என்று சொன்னார்கள். திரளாய் மீன் பிடித்தார்கள். 2 படவுகள் அமிலத்தக்கதாய் மீன்களை பிடித்தார்கள். முதல் மகிமையான காரியத்தை சொல்லுகிறேனே, கவனியுங்கள். வழக்கமான உங்கள் வேலை ஸ்தலத்தில், வழக்கமான உங்கள் பொறுப்புகளில், வழக்கமான உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தேவனுடைய குறுக்கீடு திடீரென உண்டாகும் போது உங்களுடைய என்னுடைய பதில் எப்படி இருக்கும்? மோசேயை போல ஒருவேளை சாக்கு போக்கு சொல்லுவோமா? அல்லது சகரியாவை போல தேவனை சந்தேகப்படுவோமா? அல்லது மந்தை மேய்ப்பர்களைப் போல தீவிரமாய் போய் பார்ப்போம், தீவிரமாய் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமா? பேதுரு சொல்லுவது போல, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி, உண்மைதான் ஆண்டவரே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டேன், உண்மைதான், ஒன்றுமகப்படவில்லை, உண்மைதான், ஆனால் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். உங்களுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? சகரியாவுக்கு 400 வருடம் கிடைக்காத தரிசனம் அங்கே முதல் முறையாக சகரியாவுக்கு கிடைக்கிறது. சகரியாவே, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் ஜெபங்கள் கேட்கப்பட்டது. அந்த தேவன் இன்றைக்கு உங்களிடத்திலும் வந்து, யாரிடத்திலும் பேசாத ஆண்டவர் உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வந்து பேசுவார் என்றால் உங்களுடைய என்னுடைய பதில் என்னவாக இருக்க போகிறது? 2வது மகிமையான காரியத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். 64வது வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 1:64 இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாசிக்க கேட்போம். உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு, சகரியாவினுடைய வாய் திறக்கப்பட்டு, அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். கவனியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நம்பாததினால், தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காததினால் தேவன் கொஞ்ச நாளைக்கு அவனுடைய வாயை ஜிப்பு போட்டுட்டார். நீ கொஞ்ச நாள் அமைதியாயிரு. வாயை மட்டும் அவர் அமைதியாக்கவில்லை, அவனுடைய காதும் கேட்கவில்லை. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், ஜனங்கள் எல்லாரும் அவன்கிட்ட எப்படி பேசினாங்க தெரியுமா? சைகையினால் பேசினார்களாம், கை சைகைகளை காட்டி அவனிடத்தில் பேசினார்களாம். இப்பொழுது தேவனுடைய ஏற்ற வேலை வந்தது. தேவன் ஜனங்களை சந்திக்க எலிசபெத்தினுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தையும் பிறந்து விட்டது. குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. அவனுடைய குழந்தையினுடைய தாய் சொல்லுகிறாள், அவனுக்கு யோவான் என்று பெயர் வையுங்கள் என்று சொல்லுகிறாள். இந்த சகரியாவை கொஞ்சம் கேட்போமே அப்படி சொல்லி சைகையினால் கேட்கிறார்கள். உடனே அவன் என்ன செய்கிறான்? அவன் எழுத்து பலகையை கேட்டு வாங்கி இவன் பேர் யோவான் என்று எழுதினான். இவனும் சைகையினால் சொல்லுகிறான். ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன், கவனியுங்கள். தேவ வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால், தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்காவிட்டால், இல்லது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் உங்களால் அடுத்த தேவ வார்த்தையை கேட்கவே முடியாது. நீங்கள் தேவ வார்த்தையை கேட்கவும் முடியாது, தேவ வார்த்தையை பேசவும் முடியாது. ஒரு ஆசாரியனுடைய வேலை என்ன? அவன் வாயிலே தேவனுடைய வேதத்தை தேடுவார்கள். இப்போ ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்காததுனால வாய் பேச முடியலை, திரும்ப ஆண்டவருடைய வார்த்தை கேட்கப்பட முடியவில்லை. இவன் ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்டதினால் கொஞ்ச நாள் கர்த்தர் அமைதியாக்கி தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். அப்பொழுது அவர்கள் எல்லாரும் எழுத்து பலகையை கொடுக்குறாங்க, எழுத சொல்லுகிறாங்க. இவன் எழுதும் போதே
அவனுடைய வாய் கட்டு அவிழ்க்கப்பட்டது. அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், இரண்டாவது காரியம், ஜனங்கள் ஒன்று எதிர்பார்க்கிறார்கள் இவனிடத்தில், ஆனால் இவன் செய்வதோ வித்தியாசமாக இருக்கிறது. ஜனங்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? நீ ஊமை, நீ செவிட, நீ என்ன செய்யணும்? ஒரு எழுத்து பலகையிலே எழுதிக்கிட்டே இரு கடைசி வரைக்கும். உங்களையும் என்னையும் குறித்து ஜனங்கள் பார்க்கிற பார்வை என்ன தெரியுமா? நீ எழுதிக்கிட்டே இரு. நான் தான் கேட்டேன் பலகை, உண்மைதான். ஆனால் என் தேவன் என் நாவின் கட்டுகளை அறுத்து விட்டார், இப்பொழுது நான் துதிக்கிறேன். அவன் சொல்லுகிறான், கர்த்தரை தேவனை ஸ்தோத்தரித்து பேசுகிறான். நம்முடைய ஆண்டவர் செய்த இரண்டாவது பெரிய காரியம் சகரியாவின் வாழ்க்கையிலே, ஜனங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை விட அதிகமாக இந்த சகரியா செயல்பட்டான். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் இருக்கிறது. தாவீது என்கிற ஒரு வாலிபன், அவனிடத்தில் அப்பா சொல்லி அனுப்புகிறாரு. என்ன சொல்கிறாரு? அங்கே யுத்த காலத்தில் உன் அண்ணன் என்ன செய்கிறாங்க, இப்போ யுத்தத்துக்கு நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க, அவர்களுக்கு போய் என்ன செய்யி, சாப்பாடு கொடுத்துட்டு வா. டெலிவரி பாய் பிகம் அ டெலிவரர். அவன் ஒரு டெலிவரி பாய் மாதிரி வந்தான். ஸ்விக்கி, சொமேட்டோ, இந்த நாட்களில் நம்ம டெலிவரிக்காக ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுறோம்ல, அது மாதிரி அவர்கள் வெயிட் பண்ணி கொண்டிருந்தார்கள். தாவீது என்ன வேலையை செய்ய எதிர்பார்க்கப்பட்டான் தெரியுமா? சாப்பாடை கொடுத்துட்டு வரணும், அதுதான் அவன் வேலை. ஆனால் ஜனங்களின் எதிர்பார்ப்பை விட அதிகமாய் தேவன் இவன் வாழ்க்கையில் இவன் மூலமாய் கிரியை செய்தான். உங்களையும் என்னையும் குறித்து ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நீ டெலிவரி பாய், நீ ஆஃப்டர் ஆல் அ பாஸ்டர், நீ ஒரு பாஸ்டர், நீ ஒரு சுவிசேஷகர், நீ இதுதான், நீ அதுதான் அப்படின்னு சொல்லி ஜனங்களாக ஒரு பார்டர், ஒரு பவுண்டரி போட்டு அதற்குள்ளே உட்கார வைக்க நினைக்கிறார்கள். ஆனால் நமக்கு தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? அவர்கள் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் அதிகமாய் செய்யத்தான் கர்த்தர் நம்மை அனுப்பியிருக்கிறார். தாவீதை பார்த்து அவனுடைய சகோதரன் சொல்லுகிறான், உன் இருதயத்தின் அகங்காரம் எனக்கு தெரியும், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு விட்டு வந்தாய் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? திமிரா பேசுகிறான். உன் வேலை என்ன? ஆடு மேய்க்கிறது. ஆடை போய் மேய், அதுதான் உன் வேலை, அதை போய் செய்ய. அதை விட்டுட்டு எதுக்குடா நீ யுத்த காலத்துக்கு வர? இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்னு சொல்கிறது மாதிரி இங்கே என்னடா வந்த அப்படின்னு சொல்லி விரட்டுகிறார்கள். வசனம் சொல்லுகிறது, அவர்கள் எதிர்பார்ப்பை விட தாவீது அதிகமாய் கிரியை செய்தான். சகரியாவை எதிர்பார்த்தார்கள், ஒரு பேப்பர் வாங்கி நீ எழுதிக்கிட்டே இரு, ஒரு டேப்லெட் வாங்கி எழுதிக்கிட்டே இரு. ஆனால் அவன் வாயை திறந்து ஸ்தோத்தரித்து பேசுகிறான். வித்தியாசம் உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டில் 137வது சங்கீதத்தில், அந்த சங்கீதத்தில் ஜனங்களை சிறைபிடித்து விட்டு போய்விட்டார்கள் பாபிலோன் தேசத்துக்கு. நான் சொல்லுகிற வசனத்தை வாசியுங்கள். 3வது வசனத்தை வாசிப்போம். 137ஆம் சங்கீதம் 3வது வசனம். எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதத்தையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளில் சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். கவனிங்க, இவங்களை இஸ்ரவேல் ஜனங்களை பாபிலோன் தேசத்து மக்கள் சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. சிறைபிடிச்சிட்டு போயிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் தான் பாட்டு பாடுற ஆட்களாச்சே, நல்லா பாடுவீங்களே, எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் எப்படி பாடுவோம்? இவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? ஏதாச்சும் பாட்டு பாடுங்க. ஆனால் இவங்க பாட்டு மட்டும் பாடலை, ஜெபம் பண்ணுகிறார்கள். ஜனங்கள் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை காட்டிலும் வித்தியாசமாக ஜெபம் பண்ணுகிறார்கள். 7வது வசனத்தை பாருங்கள். கர்த்தாவே, எருசலேமின் நாளில் ஏதோமின் புத்திரரை நினையும். ஆண்டவரே, அவர்களை நினையும். எங்களுக்கு எப்படியெல்லாம் செய்தார்களோ அதையெல்லாம் பாருங்க ஆண்டவரே. ஜெபமும் பண்ணுகிறார்கள். 8வது 9வது வசனத்தில் தீர்க்க தரிசனமாகவும் பாடல் பாடுகிறார்கள். எப்படி தீர்க்க தரிசனம் பாடுறாங்களாம்? 8வது வசனம் சொல்லுது, பாபிலோன் குமாரத்தியே, பாழாய் போகிறவளே, நீ எங்களுக்கு செய்தபடி உனக்கும் பதில் செய்யப்படும். உன் குழந்தைகளை பிடித்து கல்லின் மேல் மோதி அடிக்கிறவன் பாக்கியவான். சில ஆண்டுகளுக்கு பிறகு கோரேஸ் என்கிற ஒரு மன்னன் வருவான். பாபிலோன் குமாரத்தியே, இன்றைக்கு வேணா நீ எங்களை சிறைப்பிடிச்சு பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். கோரேஸ் என்கிற ஒரு மன்னன் வருவான். அவன் வந்து எங்களுக்கு நீ செய்தபடியே உனக்கும் செய்து எங்களை உன் கரத்திலிருந்து விடுதலையாக்குவான் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் சொன்னார்கள். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே 2வது என்ன மகிமையான காரியம் செய்வார் தெரியுமா? உங்கள் எதிர்பார்ப்புகளை விட
உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எதிர்பார்ப்புகளை விட மிகவும் அதிகமாய் கிரியை செய்வார். ஆமென். ஜனங்கள் நினைத்தார்கள், நீ ஒரு பலகையை வாங்கி எழுதி கொண்டே இரு. அங்கே தாவீதினுடைய அண்ணன் நினைச்சான், நீ சாப்பாடு கொடுக்க வந்தால் சாப்பாடை கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி நினைத்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்குள்ளே ஒரு வைராக்கியம் கொடுத்திருக்கிறாரே, அவர்களுடைய எதிர்பார்ப்புகளை விட மிகவும் அதிகமாய் செய்தான். உங்களை சுற்றி இருக்கிற கண்கள் உங்களை எப்படி பார்க்கிறது? இவன் இவ்வளவுதான், இவனால் இவ்வளவுதான் செய்ய முடியும். நோ, அதை காட்டிலும் அதிகமாய் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். யோவான் ஸ்நானனை குறித்து ஜனங்கள் எல்லாரும் இப்படி சொன்னார்கள், அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கலாம், அவர் ஒரு எலியாவாக இருக்கலாம், அவர் இப்படி கிறிஸ்துவாக இருக்கலாம். ஆனால் அவன் சொல்லுகிறான், இல்லை, நான் அதை காட்டிலும் மேலானவன். நான் யார் என்றால் இயேசுவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுகிறவர் என்று சொல்லுகிறான். யோவான் ஸ்நானனை பற்றி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் தெரியுமா? ஜனங்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற அல்ல, தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்ற. மூன்றாவது, தேவன் சகரியாவின் வாழ்க்கையிலே செய்த பெரிய காரியம், மகிமையான காரியம் என்ன? லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 67வது வசனத்திலிருந்து வாசிக்க ஆரம்பிப்போம். 67வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். அவனுடைய தகப்பனாகிய சகரியா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தீர்க்க தரிசனமாக கவனியுங்கள். முதலாவது குறிப்பு சொன்னேன், வழக்கமான செயலில் வழக்கத்திற்கு மாறாக தேவனுடைய குறுக்கீடு உண்டானது. இரண்டாவது, ஜனங்கள் எதிர்பார்த்ததை விட தேவன் பெரிய காரியங்களை நம் வாழ்க்கையில் நம் மூலமாய் செய்வார். மூன்றாவது, அவன் ஒரு தீர்க்க தரிசியை போல செயல்படுகிறான், தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறான். இன்னைக்கு இருக்கிற தீர்க்க தரிசிகள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் எனக்கு உன் பேரை காட்டுறாரு, ஊரை காட்டுறாரு, என்று எழுத்தை காட்டுறாரு அப்படின்னு சொல்லி இப்படி ஃப்ராட் பண்ணுகிற தீர்க்க தரிசிகள் உண்டு. ஆனால் இங்கே சகரியா எப்படி தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் தெரியுமா? தீர்க்க தரிசனமாக என்ன பேசுகிறானா? கீழே இருக்கிற வசனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா 69 நான் வாசிக்கிறேன். அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்கள் கையினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும். 73 கவனிங்க. ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்க தரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே. கவனிங்க, இவன் தீர்க்க தரிசனமா என்ன சொல்றான் தெரியுமா? தீர்க்க தரிசனமா ஆண்டவர் உன்னை கொல்ல போறாரு, உன்னை தூக்க போறாரு, கோடாரியை வச்சிருக்கிறாரு அப்படிலாம் அவன் பேசல. என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இந்த வசனங்கள் எல்லாம் நல்லா கவனித்தால் தேவனுடைய குணாதிசயத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். தேவனுடைய குணாதிசயம் என்ன? அவர் இரக்கம் செய்கிறவர், அவர் தயவு உள்ளவர், அவர் தாம் இட்ட ஆணையை அப்படியே நிறைவேற்றுகிறவர், சொன்ன வார்த்தையை தவறாமல் நிறைவேற்றுகிறவர். ஆமென் சொல்லுங்களேன். அவர் ஆணையை நிறைவேற்றுகிறவர், வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவர். அப்படி என்று சொல்லி அவருடைய குணாதிசயத்தை அறிந்து கொண்டான். சகரியாவே, உனக்கு எப்படிப்பா இந்த அறிவு வந்தது என்று சொன்னால் அவன் சொல்லுவான், ஒரு 9-10 மாதங்கள் கர்த்தர் என் வாயை அடைத்து விட்டார், என் காதையும் அடைத்து விட்டார். நான் தனிமையில் உட்கார்ந்திருந்த போது அவரையே சிந்தித்து கொண்டிருந்தேன், எனக்கு அவரை அறிகிற அறிவு வந்தது. ஒருவேளை நம்ம டஃப்பான வாழ்க்கையில் டஃப்பான சிச்சுவேஷனில் போகும்போது ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசியாமல் இருந்ததினால் வந்த போராட்டத்தின் பாதையில் நீங்களும் நானும் போய்கொண்டிருப்போமானால், டேக் டைம் டு மெடிடேட் காட்ஸ் வேர்ட். ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானம் பண்ண ஆரம்பியுங்கள். டேக் டைம் டு ரியலைஸ் ஹூ அவர் காட் இஸ். நம்முடைய தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள நீங்கள் டைம் எடுங்கள், நேரம் எடுங்கள். அவன் சொல்லுகிறான், நான் ஆண்டவரை இப்பொழுது நல்லா அறிந்து கொண்டேன். எனக்கு வயசாயிட்டுன்னு சொன்னேன், என் மனைவி கிழவின்னு சொன்னேன். ஆனால் என் ஆண்டவர் யார் தெரியுமா? இரக்கம் செய்கிறவர், அவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறவர், தாம் இட்ட ஆணையை அப்படியே பூரணமாய் 100% நிறைவேற்றுகிறவர். அவரை அறிந்து கொண்டான். பெரிய காரியம் எது தெரியுமா? சகரியாவுடைய வாழ்க்கையில
அவன் கேட்டால் சொல்லுவான், நான் என் தேவனை அறிந்து கொண்டேன். என் தேவன் யார் தெரியுமா? அவர் எனக்கு சொன்னதை நிறைவேற்றுகிறவர், என்னை ரட்சிக்கிறவர், பகைஞரின் கையினின்று என்னை விடுதலையாக்குகிறவர். பவுலை கேட்டால் பவுல் சொல்லுவான், பவுலே உன் வாழ்க்கையில் எதுப்பா பெரிய மேன்மை, உத்தமமான காரியம் என்ன என்று சொல்லி கேட்டால் பவுல் சொல்லுவான், அவரை அறிகிற அறிவுதான் எனக்கு கிடைத்த மேன்மை. பிலிப்பியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறான். பவுல் அப்போஸ்தலன், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவை எல்லாவற்றையும் குப்பையாக எண்ணுகிறேன், நஷ்டமாக எண்ணுகிறேன், அவை எல்லாவற்றையும் விட்டேன். அவனுக்கு ஸ்லாக்கியமாக அநேக காரியங்கள் இருந்தது. பென்யமீன் கோத்திரத்தான், பரிசேயரில் பிறந்த பரிசேயன், அவனுக்கு எவ்வளவோ ஸ்லாக்கியங்கள் இருந்தது. ரோமன், அவன் யூதன், எத்தனையோ இடத்துல அவனுக்கு ஸ்லாக்கியம் இருந்தது. அதை எல்லாவற்றையும் நான் குப்பையாக எண்ணுகிறேன். எதற்காக தெரியுமா? அவரை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் பெரிய காரியம் என்ன தெரியுமா? தேவனை அறிந்து கொள்வது தான். இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். இந்த சகரியாவுக்கு தேவன் செய்த பெரிய காரியம், அவரை அறிந்து கொள்ள நேரம் கொடுத்தார். அவனும் அறிந்து கொண்டான். யோபு புஸ்தகத்தில் யோபுவை பற்றி நாம் இப்படி பார்க்கிறோம். யோபு 19:25 இப்படி சொல்லுகிறது, யோபுவுக்கு எல்லாம் போய்விட்டது. மனைவி, பிள்ளைகள், அவனுடைய சொத்து, அவனுடைய பேர், அவனுடைய சுகம், அவனுக்கு இருந்த பலன் எல்லாம் போய்விட்டது. ஆனால் அவன் சொல்லுகிறான், 19:25 வசனங்களிலிருந்து நீங்கள் பார்த்தா, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் இந்த மண்ணின் மேல் வந்து நிற்பார் என்றும் நான் அறிவேன். எனக்கு ஒன்று தெரியும், என் ஆண்டவர் உயிரோடு கூட இருக்கிறார். என் ஆண்டவர் மரித்து போன தேவன் அல்ல. என் ஆண்டவர் மரித்து மண்ணோடு மண்ணாக போன தேவன் அல்ல. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். என் தோல் அழுகி போனாலும், என்னுடைய மாம்சம் அழுகி போனாலும் நான் அவரை பார்ப்பேன். ஐ வில் see him. நான் அவரை பார்ப்பேன். அவர் உயிரோடு கூட இருக்கிறார். உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் ஆராதிக்கிற தேவனை குறித்த அறிவு உங்களிடத்தில் இருக்கிறதா? உங்கள் தேவனை யார் என்று நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள்? அவர் இப்போ தண்டனை கொடுக்கிறவர், உன்னை அழிக்கிறவர், அப்படியோ கம்பை வச்சுக்கிட்டு நீ தப்பு செய்யும் போதெல்லாம் உன்னை அடிக்கிறவர், அப்படி நீ தெரிந்து வைத்திருக்கிறியா? இல்லது உங்கள் தேவனுடைய குணாதிசயத்தை நீங்கள் சரியாய் புரிந்து வைத்திருக்கிறீர்களா? நம்முடைய தேவன் யார் தெரியுமா? அவர் இரக்கம் செய்கிறவர், அவர் தயவு உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் நீடிய சாந்தம் உள்ளவர், தம்முடைய பிதாக்களுக்கு சொன்ன ஆணையை அப்படியே நிறைவேற்றுகிறவர். தேவன் உங்களிடத்தில் ஏதாயிலும் பேசியிருக்கிறாரா? உங்கள் பைபிளில் ஏதாயிலும் குறித்து வைத்திருக்கிறீர்களா? நோட் பண்ணி வச்சுருக்கிறீங்களா? டேட் போட்டு வச்சுருக்கீங்களா? நான்லாம் அப்படி வச்சுருப்பேன், கலர் கலராக எழுதி அண்டர்லைன் பண்ணி, ஆண்டவர் இந்த தேதியில் பேசினது. எதையெல்லாம் தேவன் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் வருங்கால சந்ததிக்காக, உங்கள் ஊழியத்துக்காக தேவன் பேசினாரோ அவைகளை எல்லாம் நிறைவேற்ற ஆண்டவரால் முடியும். ஆமென் சொல்லுங்களேன். நம்முடைய தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் ஒரு இடத்துல, எரேமியாவின் இடத்துல சொல்லும்போது சொல்லுகிறார், நான் மாம்சமான யாவருக்கும் தேவன், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நம்முடைய ஆண்டவரால் செய்ய முடியாதவைகள் ஒன்றும் இல்லை. 3வது சகரியாவின் வாழ்க்கையிலே தேவன் செய்த பெரிய காரியம், ஆண்டவரை அறிகிற அறிவை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். தேவன் அவனுடைய வழக்கமான வேலையில் தெய்வீக குறுக்கீடு செய்தார். அந்த குறுக்கீடுக்கு அவனுடைய பதில் வித்தியாசமாக இருந்தது. ஒருவேளை உங்களுடைய வழக்கமான செயலில் தேவனுடைய குறுக்கீடு இருந்தால், அதற்கு நீங்கள் வித்தியாசமாய் எதிர்மறையாய் பதில் சொல்லியிருந்தால் இப்பொழுது மாறுங்கள். ஒருவேளை ஜனங்கள் உங்களை இப்படித்தான் இருக்கணும், நீ இவ்வளோதான் அவன் வாழ்க்கை, இந்த வட்டத்துக்குள்ளே தான் வாழணும் அப்படி சொல்லி ஜனங்க எதிர்பார்த்திருந்தால், அந்த எதிர்பார்ப்புகளை தாண்டி தேவன் கிரியை செய்ய ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய அபிஷேகம் கிரியை செய்ய ஜெபம் பண்ணுங்கள். 3வது, அவரை அறிந்து கொள்ள உங்கள் வேதத்தை தினந்தோறும் தரங்க. ஆண்டவரை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுவை எங்கே காணலாம்? ஒரு பழைய பாடல் உண்டு, இயேசுவை நாம் எங்கே காணலாம்? ஆண்டவரை எங்கே பார்க்கலாம் தெரியுமா? உங்கள் வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆண்டவர் மார்த்தாள் மரியாள் என்கிற ஒரு சகோதரியினுடைய வீட்டிற்கு போகிறாள். ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அங்கே உட்கார்ந்திருக்கும் போது மரியாளை பற்றி சொல்லுகிறார். மரியாள் இயேசுவின் பாதத்தின் அருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டு கொண்டிருந்தார். ஆண்டவரை அறிந்து கொள்ளுகிற அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைத்த பெரிய பாக்கியம். ஆமென். நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம், ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. வல்லமை உடையவர்,
மகிமையானவைகளை செய்தார். என்ன மகிமை? வழக்கமான சூழ்நிலையிலே வழக்கத்திற்கு மாறாய் தேவன் கிரியை செய்தார். இரண்டாவது, நம்முடைய ஆண்டவர் என்ன காரியங்களை செய்கிறார்? ஜனங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற தேவன். மூன்றாவதாக, அவரை அறிகிற அறிவை நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய தேவன் நல்லவர். அவரை அறிந்து கொண்டே, நம்முடைய தேவனை அறிந்து கொண்ட ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், அவர் தயவு உள்ளவர், அவர் உண்மை உள்ளவர், அவர் தம்முடைய ஆணையை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய பிதாக்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அப்படியே நிறைவேற்றுகிறவர். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். அவர் கடைசி நாளில் வந்து நிற்பார். அதை நான் பார்ப்பேன். நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின் மூலமாய் ஜனங்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.